காலத்தில் நதிக்கரையில் அமைந்த ஒரு சிறிய நகரத்தில் தேவன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, உழைப்பாளி. ஆனால் சின்ன சின்ன தவறுகள், சில தவறான முடிவுகள் அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. எதைச் செய்தாலும் ஏதோ ஒன்று தவறாக முடிந்தது. நல்ல எண்ணத்தோடு தொடங்கிய வேலைகளும் எதிர்பாராத விதத்தில் தோல்வியாக முடிந்தன. அப்போது அவன் மனம் குலைந்தது. நான் நல்லது செய்தாலும் ஏன் கஷ்டம் மட்டும் என் வாழ்க்கையில் வருகிறது என்று தனக்குள்ளேயே தேவன் கேள்வி கேட்டான். ஒருநாள் தன் வாழ்க்கையை நினைத்து இருளில் தனியாக அமர்ந்திருந்தான் தேவன். அந்த அமைதியான இருளுக்குள் அருகிலிருந்த கோவிலில் மெல்ல ஒலித்த மணி சத்தம் அவனின் கவனத்தை ஈர்த்தது. ஏதோ ஒரு இழுப்பால் அவன் கோவிலுக்குள் சென்றான். அங்கே விளக்கின் மென்மையான ஒளி, அமைதியால் நிரம்பிய சூழல். அந்த அமைதிக்குள் அர்ச்சகர் சொன்ன சில வார்த்தைகள் தேவனின் மனத்தில் ஆழமாக பதிந்தன. இறைவனை புகழ்ந்து நல்ல நெறியில் வாழ்பவர்களை இருள் சேர் இரு வினைகளும் அணுகாது. அந்த வார்த்தைகள் தேவனை சிந்திக்க வைத்தன. அவன் மனதுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. இறைவனை புகழ்வது வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்க்கையால் இருக்க வேண்டுமே என்று. அன்று முதல் தேவன் பெரிய மாற்றங்களை அல்ல, சிறிய மாற்றங்களை தொடங்கினான். நேர்மையாக வேலை செய்தான், பொய்யை விட்டு விலகினான், பிறருக்கு உதவினான், பொறுமையை பழகினான். வெற்றி உடனே வரவில்லை. பணம், புகழ் அவை தாமதமானது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவன் வாழ்க்கையில் முதன்முறையாக வந்தது: மன அமைதி. ஒருநாள் தேவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. எளிதாக தவறான வழியில் சென்று பெரும் லாபம் அடைய வாய்ப்பு. ஒரு நிமிடம் அவன் தயங்கினான். அந்த நொடியில் கோவில் விளக்கு, அந்த மென்மையான ஒளி அவன் மனதில் ஒளிர்ந்தது. தேவன் அந்த வாய்ப்பை நிராகரித்தான். சில நாட்களில் அவனின் நேர்மை அவனை மெதுவாக உயர்த்தியது. மக்களின் நம்பிக்கை, சமூகத்தின் மரியாதை, நிலையான வெற்றி. அப்போதுதான் தேவன் ஒரு உண்மையை ஆழமாக உணர்ந்தான். இருள் வெளியில் இல்லை, நம் செயல்களில்தான் இருக்கிறது என்பதை. இறைவனை புகழ்ந்து நெறியுடன் வாழ்பவர்களுக்கு இருள் சேர் இரு வினைகளும் சேராது. ஒளியை தேர்ந்தால் இருள் விலகும். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நமது வீடியோவை நமது உறவுகளுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.